கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. இந்த வசனத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு முன்னாடி வாசிச்சீங்கன்னா, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் என்று போட்டிருக்கோம். அப்படின்னா அவரில் அன்பு கூறுகிறவர்களோ அப்படின்னா கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் மேல அவர் மேல அன்பா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர்ல அன்பு கூறுகிறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருப்பார்களாம். அவர்கள் மேல அப்படிப்பட்ட வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறதே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்தபடி ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம மேல பயங்கரமாய் பிரகாசிக்கும். அதான் ஆண்டவரிடத்துல யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் வல்லமையோடே உதிக்கிற, அதாவது எப்படி ஒரு சூரியனானது அது உதிக்கும் பொழுது இந்த உலகம் முழுவதிலும் அப்படியே அந்த உலகத்துல அந்த பாதி எங்கெல்லாம் அந்த வெளிச்சம் படுதோ அப்படியே அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாம் தெரியத்தக்கதாக அந்த வெளிச்சத்தை ஒருவரும் அதை மூட முடியாத அளவுக்கு, யாரும் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை நாங்க தடுத்து நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி யாரும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட வெளிச்சம் அது பிரகாசிக்கும். அதுதான் அவர் சொல்லும்போது சொல்றாரு, வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல. அப்படின்னா அவங்களுடைய உயர்வை, அவங்களுடைய பிரகாசத்தை ஒருத்தராலும் அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை தடுக்க முடியாது. அவருடைய மேன்மையை, அவங்க மேல வருகிற மகிமையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது ஏன் அப்படிப்பட்ட பிரகாசம் உண்டாகிறது என்று சொன்னால், ஆண்டுடைய வார்த்தை நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் எல்லாம் அப்படிய வசனத்தை கை கொள்ளுவார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டுடைய வார்த்தை இப்ப என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யோவான் 14ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். ஏன் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறும் பொழுது அவன் வல்லமையோடு பிரகாசிக்கிற சூரியனை போல இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். ஏன்னா அவன் என் அன்பா இருந்தா அவன் வசனத்தை கை கொள்வான், அப்படி இல்லையா பிதா அன்பா இருப்பாரு. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா அவனுடைய வாசம் பண்ணுவோம். ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறும்போது அங்கே ஆண்டவர் அவன் மீது அன்பு கூர்ந்து அவனுக்குள் வாசம் பண்ண தொடங்கி விடுகிறார். ஆகவே அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அந்த தேவாதி தேவன் என்ன செய்யறாருன்னா, ஒரு மனிதனுக்குள் வாசம் பண்ணும் பொழுது அந்த வெளிச்சம் அவனுக்குள் எங்கும் பிரகாசிக்கிறது. அந்த தேவனுடைய ஒளி எங்கும் பிரகாசிக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறக்கூடிய மனிதன் அவ்வளவு பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன?
அவன் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல அவன் பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் அவனுக்குள் வந்து விடுகிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணக்கூடிய தேவாதி தேவன் இப்பொழுது மனுஷனுக்குள்ளவே வந்து விடுகிறார். அதாவது யாருமே கிட்ட நெருங்க முடியாது, அவ்வளவு வெளிச்சமான தேவன் அவர். ஆனால் ஒரு மனிதன் அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தை அவன் கை கழும்போது பிதாவே அவனிடத்தில் அன்பு கூறுகிறார். அன்பு கூறுவது மாத்திரமல்ல, நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ அவங்க எல்லாரும் வந்து ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறதுனால, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறதுனால அவர்களே வந்து விடுகிறார்கள், அவனுக்குள் வந்து விடுகிறார்கள். அவன் ஜீவ ஒளியை அடைந்தவனாக மாறி விடுகிறான். அவனுக்குள்ளாக தேவ வெளிச்சம் பிரகாசிக்க தொடங்கி வருகிறது. அவனுக்குள் அவன் ஒளியை உடையவனாக மாறி விடுகிறான். அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறி விடுகிறான். ஆகவே அந்த வெளிச்சத்தை ஒருவராலும் மறைக்க முடிவதில்லை. ஆகவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சீஷர்களை பார்த்து சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட யார் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பாங்கன்னா, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள். காரணம், அவர் நமக்குள் வந்து விடுகிறதுனால. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வம் இப்பொழுது மனிதனுக்குள் வந்து விட்டபடினால, அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வந்து விட்டபடினால அவர்களும் பிரகாசிக்கிறார்கள். வேதத்திலே பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது வசனம் சொல்லுகிறது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நம்மையும் அப்படியே பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் என்று சொல்லி. ஆகவே நாம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல நாம் பிரகாசிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.